ஃபிஷ்ல மஞ்சள் தூள் வைக்கலாம், தூள் உப்பு தூவிக்கலாம். நல்லா கலந்துட்டு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மீனை பொரிச்சுக்கலாம். தண்ணி சூடு வந்துருச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். பாசுமதி அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சாதம் 3/4 பதம் வெந்துருச்சு, வடிச்சிடலாம். 100 கிராம் தயிரில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். மீன்லேயும் சால்ட்டு சேர்த்துருக்கோம், சாதத்துலேயும் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கணும். சோம்புத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். புதினா, மல்லி, பொரிச்சு வச்சிருக்க மீன் எடுத்து மேலே அப்படியே அடுக்கி வச்சிடலாம். பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கேன், அதையுமே ஊற்றிக்கலாம். நெய்யும் அப்படியே ஊற்றிக்கலாம். பொரிச்சு வச்ச ஆனியனையும் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு தம் போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம். ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.